கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு மகாவீர் ஜெயந்தி. சமணர்களுக்கு இது முக்கியமான நாள். சமணர்களிடையே 24 தீர்த்தங்கரர்கள் ஆகியோர் இருப்பதாக சொல்லப்படுவது. அதில் இறுதி தீர்த்தங்கரராக மகாவீரர் என்பவர் சொல்லப்படுகிறார். ரிஷபநாதர் அல்லது ஆதிநாதர் என்னும் தீர்த்தங்கரில் ஆரம்பித்து அங்கிருந்து அடுத்தடுத்ததாக வந்து அது மகாவீரர், வர்த்தமான மகாவீரர் என்பவருடைய 24வது தீர்த்தங்கராக இருப்பவருடைய வாழ்க்கையில் வந்து அது முடிகிறது. அவருடைய அவதார தினமான இன்றைக்கு மகாவீர் ஜெயந்தி என்று அது கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக சமணர்களால். ஆனால் இந்திய பாரம்பரியத்தில் வரும் பலருமே வந்து அவரை உயர்வாகத்தான் பார்க்கிறார்கள். தினமணியில் தமிழகமும் சமணமும் என்ற தலைப்பில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு நீண்ட கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இதில் எல்லா பகுதிகளையும் நான் முழுமையாக ஏற்பேன் என்று சொல்ல முடியாது. இதில் அவர் வந்து தமிழர்கள் அப்படின்னு ஆரம்பித்து சமணர்கள் தமிழர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த ஊடாட்டம், சங்க இலக்கியம் என்று பல்வேறு விஷயங்களை சொல்லி செல்கிறார். அதிலிருந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி மட்டும் நான் எடுத்து இதில் சொல்கிறேன்னா, அவர் இந்த கட்டுரையை ஆரம்பிக்கும் பொழுது அறத்தின் பாதையில் நிற்பதே வாழ்க்கை என கற்றுத்தந்த மகாவீரர் அவதரித்த இந்த புனித தினத்தில் அவருக்கு எனது அஞ்சலிகளை சமர்ப்பிக்கிறேன். சமண சமயத்தை பின்பற்றும் மக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி. அதிலே பலவிதமான ஆன்மீக சிந்தனைகள், சித்தாந்தங்கள் இங்கே தழைத்து வளர்ந்திருக்கின்றன. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு கட்டத்தில் சமண மதம் சுமார் கிமு 3ஆம் நூற்றாண்டு, அது நம்ம பொது யுகத்துக்கு முன்புன்னு சொல்கிறோம், பொது யுகத்துக்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் அது இங்கே வந்து இங்கே தமிழர்கள் அதனையும் ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு அதற்கான சான்றுகள் இருக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் வந்து நமக்கு சமணர்கள் தொடர்பான கல்வெட்டுகள் சிறு சிறு கல்வெட்டு செய்திகளாக கிடைக்கின்றன. என்னெல்லாம் சமணத்துடைய கொள்கைகள் அப்படிங்கிறத வந்து சில குறிப்பிட்ட புள்ளிகளாக இவர் நமக்கு சொல்கிறார். நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் 3 ரத்தினங்கள் என்று நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை ஆகிய 3 கோட்பாடுகளே சமணத்தின் அடிப்படை. இந்த அறச்சிந்தனையை போதித்த வடபுலத்தில் தோன்றிய சமண சமயத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு அவர் அதில் குறிப்பிடுறாரு. மகாவீரர் தன்னுடைய 12 ஆண்டுகால தவ வாழ்க்கையால் அடைந்த ஞானத்தை இந்த உலக மக்களின் மேன்மைக்காக உபதேசித்தார். அறத்தை கடைப்பிடித்து வாழ்வதன் மூலம்தான் மனிதன் வீடு பேறு அடைய முடியும், வேறு எந்த வழியிலும் வீடு பேற்றை அடைய முடியாது என்ற திடமான கொள்கையை தனது செய்தியாக வழங்கியவர் மகாவீரர். அப்புறம் முக்கியமாக சில சமண சமயத்தின் சில சிந்தனைகளை பற்றியெல்லாம் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் சொல்கிறார். தானங்கள் செய்வதை கடமையாக சமணம் சொல்கிறது. அந்த தானம் வந்து 4 வகை தியானங்கள் இருப்பதாக சமணர்கள் கருதினர். அது என்னென்னா அன்னதானம், அபயதானம், ஔடத தானம், சாத்திர தானம். இதெல்லாம் வந்து நன்றாக இருக்குது. அதனால் அது வந்து அது ஒரு நீண்ட கட்டுரை. அதுலேருந்து சில விஷயங்களை பற்றி மட்டும் எடுத்து சொல்கிறேன்னா, ஸோ அன்னதானம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. இன்றைக்கு பல்வேறு கோயில்களிலுமே இன்றைக்கு அன்னதானம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான திருவிழாக்களின் போது அன்னதானம் செய்வதை பல சாதாரண வெகுமக்கள் அதை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்றைக்கு தான் வந்து 63 விழா கோலாகலமாக மயிலாப்பூர் கபாலி கோவிலில் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு முழுக்க இந்த சுற்றுப்பகுதிகள் எல்லாம் மயிலாப்பூரை சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர் விஸ்தீரணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் அவங்க தங்களால் முடிந்தது பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போகிற வரவங்களுக்கெல்லாம் 2 பிஸ்கட் கொடுப்பாங்க. பெரிய 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 அண்டாக்களில் சாம்பார் சாதத்துலேருந்து, பிரிஞ்சிலேருந்து, வாழைப்பழத்துலேருந்து என்னென்னவோ உணவுப் பொருட்களை எல்லாம் தருவாங்க. ஏன்னா அடிப்படையில் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசியால் வாடும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை காப்பது அறங்களுள் மிகச்சிறந்த அன்னதானம். அதனால தான் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிறது வந்து மணிமேகலையில் வருது. அது ஒரு பௌத்த காப்பியம். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து அந்த கொட்டேஷனை நம்ம எடுத்துப்போம். ஸோ அன்னதானம் அப்படிங்கிறத வந்து இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம் எல்லாமே அதை உயர்வாக பாராட்டின.
அடுத்தது அபயதானம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அடைக்கல தானம். அபயதானம் என்றால் அடைக்கல தானம். தம்மை காக்குமாறு வேண்டி வருபவர்களை ஏற்று அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது. சமணக் கோயில்களுக்கு அருகில் அஞ்சினான் புகலிடம் என்று அதற்கென இடங்கள் இருந்தன. என்னன்னா, இப்போ வந்து யாரோ ஒருத்தரை துரத்திட்டு வரான், அது என்ன சண்டையோ என்னவோ, அப்போ அவங்க ஓடி வந்து இந்த இந்த அஞ்சினான் புகலிடம்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா சமணத் துறவிகள் அவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு தருவார்கள். நீங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாது. சாங்சுவரி சிட்டிஸ்னு இன்றைக்கி வந்து அமெரிக்காலேயே சில நகரங்களுக்கு வந்து சாங்சுவரி சிட்டிஸ்னு பேர். இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் அல்லது இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நியாயமாக சட்டத்தின் வழிப்படி அமெரிக்காவுக்குள் ஒருவர் இமிக்ரண்ட்டாக குடியேறுபவராக வந்துவிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் அப்படி இல்லாமல் எல்லையை தாண்டி ஒருவருக்கும் தெரியாமல் உள்ளே வந்துவிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் ஐஸ்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, ஐசிஇ அப்படின்னு. அவங்க வந்து இவர்களையெல்லாம் பிடித்து நாடு கடத்துவார்கள். ஆனால் இந்த சாங்சுவரி சிட்டிஸ் அப்படின்னு ஒரு சில நகரங்கள் தங்களை அழைத்து கொண்டு, எங்கள் நகரத்துக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்கப்பா, எங்களுக்கு கவலை இல்லை, இந்த நகரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் மீது இந்த இமிக்ரேஷன் வழக்குகள் தொடுப்பதை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சிலது இருக்குது. அந்த நகரங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் அரசுக்கும் இடையே ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த அஞ்சினான் புகலிடம் அப்படிங்கிறத உடனடியாக இந்த சாங்சுவரி சிட்டியோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த புகலிடங்களில் வந்து பயந்து கொண்டு எனக்கு உயிர் பயம், என்னை பிடிக்க இவர்கள் வருகிறார்கள், தாக்க வருகிறார்கள் என்றால் அவர்களை வைத்து பாதுகாப்பதற்கு அதை ஒரு முக்கியமான தானமாக சமணர்கள் கருதி இருக்கின்றனர். அதே மாதிரி ஔடத தானம். ஔடதம்னா ஔஷத அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிருந்து வருகிறது. அப்படின்னா மருந்தை தானமாக தருவது. நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்யப்பட்டது. சமணர்கள் இதை நிறைய செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து மருத்துவத்துக்கென்றே தனியான இடங்களை ஏற்படுத்தி மருந்துகளை கண்டுபிடித்து அந்த மருந்துகளை யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து வந்தனர். அதற்கென்று மருத்துவ சாலைகளையும் அமைத்திருந்தனர். இறுதியாக சாத்திர தானம், சாஸ்திரம், கல்வி வழங்குவது. நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பள்ளிக்கூடங்கள், பள்ளி அப்படிங்கிறத அழைப்பதே, இந்த பள்ளி அப்படிங்கிறது வந்து சமணம் பௌத்தம் ரெண்டுக்குமே அது காமன் தான். அது இன்ஃபேக்ட் பள்ளிச்சந்தம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் ஃப்ரீ நிலங்களை இந்த பௌத்த சமண பள்ளிகளுக்கு கொடுப்பது, பௌத்த சமண வழிபாட்டு இடங்களுக்கும் அது சார்ந்த மற்ற வேலைகளுக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு போகும், அரசுக்கு வராது என்று நிலங்களை அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தது. அது பேர் பள்ளிச்சந்தம் அப்படின்னே பேர். அந்த நில வகைகளுக்கு கல்வி நிலையங்களை சமணர்கள் ஏற்படுத்தினர். சமணர்கள் அந்த கல்வி நிலையங்களில் கல்வி பணியை அனைவருக்கும் கொடுத்தனர் அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள் இருக்குது. அந்த பேர் பள்ளிங்கிறதே அங்கிருந்து தான் தொடர்ந்து இன்றைக்கு நாம் அதை பள்ளிக்கூடம் அப்படின்னே நம்ம இன்றைக்கி அழைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சமண சமயம் தமிழ்நாட்டில் தழைத்தோங்க முக்கியமான காரணம் அவர்கள் தமிழ் மொழியை இந்த மதத்தை விளக்குவதற்கும் பரப்புவதற்கும் பயன்படுத்தியதே அப்படின்னு. இதில் ஓரளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் இருக்குது. இந்தியா முழுமையிலும் சமணம் பரவிய போது அது முதலில் பயன்படுத்தியது சில பிராகிருத மொழிகளை. இது கர்நாடகம் வரைக்குமே, ஆந்திரம் கர்நாடகம் வரைக்கும் சமணத்தை பரப்ப வந்தவர்கள் கையில் எடுத்து வந்தது பிராகிருத மொழி. அர்த்தமாகதி என்னும் மொழி தான் அது பெரும்பாலுமாக இருந்தது. அதோடு கூட பல்வேறு லோக்கல் வெரைட்டிஸ் அதில் சேர்ந்து கொண்டன. ஆனால் தமிழகத்துக்குள் வந்த சமணர்கள் மிக விரைவிலேயே தமிழை கற்று தேர்ந்து தமிழிலேயே அவர்கள் பழக ஆரம்பித்தனர், பயிற்றுவிக்க ஆரம்பித்தனர், கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தனர், சமயத்தை பரப்ப ஆரம்பித்தனர். இது ஏன்னா சமண கல்வெட்டுகள் கர்நாடகத்தில் பாலி மொழியில், பாலின்னு சொல்லக்கூடாது, கர்நாடகத்தில் பிராகிருத மொழியில் இருக்கும் பொழுது, அதே போல் பிற்காலத்தில் தங்களுடைய மொழி, எந்த மொழியில் அவர்கள் மத நூல்களை எழுதினார்களோ
அதுவும் பிராகிருத மொழியில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் அவர்கள் தமிழில் கல்வெட்டுகளை எழுதினார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த தமிழ் கல்வெட்டுகளில் நிறைய பிழைகள் இருந்தன. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிழைகள் மாறிப்போய் அவர்கள் நல்ல தமிழிலேயே கல்வெட்டுகளை எழுத ஆரம்பித்தார்கள். தமிழில் பல்வேறு நூல்களை எழுத ஆரம்பித்தார்கள். காப்பியங்கள், சமண காப்பியங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது தமிழுக்கு சமணத்தை அவர்கள் தமிழிலேயே அவர்கள் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு சங்கப்பாடலில் சமண தத்துவங்களின் தாக்கம் இருந்தது அப்படின்னு நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் சொல்கிறாரு. முக்கியமாக ஒரு பாடல் அவர் எடுத்து பேசுகிறாரு. நம்ம இதை ரொம்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அந்த முதல் வரியில் ஆரம்பிக்கிறது தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு. இதற்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இது எந்த மதத்தின் கருத்தை பின்பற்றுவது என்று இதை கணியன் பூங்குன்றனாருடைய பாடல், இந்த பாடல் நம்ம பார்த்துருவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழி படுவும் புனை போல ஆருயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு எஃபெக்டிவ்லி என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் என்னுடைய ஊர், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள். இது தீது நன்று என்று சொல்லக்கூடியவையெல்லாம் பிறர் தர வாரா அப்படிங்கிறதுலையே கிளியராக கர்ம வினை பயன் மூலமாகத்தான் உன்னுடைய முந்தைய பிறவிகளில் நீ செய்திருக்கக்கூடிய கர்ம வினையின் வாயிலாகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நன்மை தீமை எல்லாமே நடக்கிறது. எப்படி ஒரு ஆறு அடித்து கொண்டு ஒரு வழியில் போகிறதோ அதே மாதிரி நம்முடைய பிறப்பு இறப்பு எனக்கூடியதும் ஒரு ஒழுங்கில் பால் தான் அது சென்று கொண்டிருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட காரணத்தினாலே பெரியோர்கள், அதாவது விஷயம் தெரிந்தவர்கள், காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் அவங்க பெரியோரை வியத்தலும் இளமே. அதனால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆளை பார்த்தோம்னா, ஆஹா என்னப்பா இவர், எப்படிப்பா இவர் இவ்வளோ பெரியவர் ஆடாரு என்று நாங்கள் வியப்பதும் இல்லை. சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே. நாங்கள் சிறியோரையும் நாங்கள் என்ன அவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கலாமல் இருக்கான் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இதற்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். முந்தைய பிறவியில் நடந்தது இப்போ அது இப்படி இங்கு வெளிப்படுகிறது. அவர்கள் பெரியவர்களாகவும் சிறியவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த பிறவியில் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அது அடுத்த பிறவியில் அது அவர்கள் மேலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை சிலர் ஆசீவகத்தை சேர்ந்தது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் கணியன் பூங்குன்றனார் பாடல் முற்றாக சமண சமயம் காட்டும் தத்துவமே அப்படின்னு ஒரு முற்று முடிவாக சொல்கிறாரு. மேலும் அவர் ஒரு படி மேலே போய் இதனால்தான் கணியன் பூங்குன்றனாரை சமணர் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, ஒழுக்கம், நற்பண்பு ஆகியவற்றை குறித்து கூறும் நூலான நாலடியார், இது அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. சமணர்களுடைய பங்களிப்பு என்பது எக்கச்சக்கம் தமிழ் இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும். இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் காலம் கடந்து நிற்கும் அமர இலக்கியங்களாக திகழ்கின்றன. தமிழர்களை ஒரு காலத்தில் பெரிதும் கவர்ந்த சமணம் தமிழகத்துக்கு வந்தது குறித்து ஒரு நம்பிக்கை உள்ளதுன்னு ஒரு கதையை சொல்கிறாரு. இது தீவிரமாக நம்பப்படக்கூடிய ஒரு கதை தான். இங்கே அசோகருடைய தாத்தாவான சந்திரகுப்த மௌரியர் வருகிறார். அவர் காலத்தில் வடநாட்டில் பஞ்சம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து பத்ரபாகு அப்படிங்கிற ஒரு முனிவர் ஒரு 12,000 சமண முனிவர்களை அழைத்து கொண்டு, அதில் சந்திரகுப்த மௌரியரையும் அழைத்து கொண்டு அவர் தெற்கு நோக்கி வந்ததாகவும், அப்படி தெற்கு நோக்கி வந்தவர்கள் கர்நாடக மாநிலத்தில் தங்கி அங்கே சந்திரகுப்தர் துறவு மேற்கொண்டு அந்த இடத்திலேயே அவர் வடக்கிருந்து உயிர் விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சந்திரகுப்த மௌரியர் உயிர் துறந்ததாகவும் ஒரு கதை இருக்குது. மைசூர் நாட்டில் சமணர் வெள்ளைக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் தங்கினதாக இந்த தகவல்கள்லாம் இருக்குது. அங்கிருந்து அந்த பத்ரபாகு முனிவருடைய சீடர்களில் ஒருவரான வைசாக முனிவர் என்பவர் தமிழகத்துக்கு சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சமண சமய கொள்கைகளை பரவச் செய்தார் அப்படிங்கிற இதோடைய தகவல் எங்கே இருக்குது அப்படின்னா, இது அரிசேனர் என்பவர் இயற்றிய பிருகத் கதா கோஷம், தேவச்சந்திரங்கிறவர் கன்னட மொழியில் இயற்றிய
ராஜாவளி கதே போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறதாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகிறார். மதுரை மாவட்டத்தில் கிடைத்த பிராமி கல்வெட்டுகளில் இந்த தகவல் உறுதியாகிறதுன்னா, இந்த தகவல்னால் இந்த கதை அதில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் சமணர் கால கல்வெட்டுகள் 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே நமக்கு கிடைக்கின்றன அப்படிங்கிறது உண்மை. கர்ண பரம்பரை கதையாகவும் 2000 ஆண்டுகளாக இந்த கதைகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த கட்டுரையோடைய 2வது பாகமாக இதை எடுத்துக்கலாம். இன்றைக்கு 40,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சமண சமயத்தை பின்பற்றி வருகிறார்கள். இது உண்மை. இதில் நிறைய பேரை எனக்கே தெரியும். என்னுடைய நண்பர்கள் சிலர் இருக்காங்க. தீவிரமாக சமண சமயத்தை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் தமிழ் சமணர்கள். இவர்கள் தமிழ் சமணர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வடநாட்டில் நிறைய சமணர்கள் இருக்காங்க. அவர்கள் 2 வகைப்படுபவர்கள், திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் என்று. அது நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போக வேண்டாம், அது இல்லை நம்முடைய நோக்கம். அதில் தமிழ்நாட்டு சமண சமயம் அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக்கானது. வடநாட்டு சேட்டுமார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா, சேட்டுகள் அப்படின்னு, அவர்கள் பின்பற்றக்கூடிய சமணத்திலிருந்து இது சற்றே மாறுபட்டது. அது 2 பெரிய பள்ளிகள் நம்ம சொன்னோம். அதில் இது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே, போயும் 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழ்நாட்டில் பரவியதுன்னு. இது எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். மதுரை, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில். மதுரையில் நிறையா இருக்குது. மதுரை மட்டும் இல்லை, புதுக்கோட்டைங்கிறதை இவர் விட்டுட்டார், திருச்சின்னு சொல்லிட்டார். அதனால திருச்சி எடுத்துப்போம். திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் எக்கச்சக்கமான சமணத்தலங்கள் இருக்கின்றன. சேலமில் குறைச்சி தான். காஞ்சிபுரத்தில் நிறைய ஒரு காலத்தில் இருந்திருக்கு. காஞ்சிபுரம் அப்படிங்கிறத விட நான் அந்த வடார்காடு, தென்னார்காடு, பழைய வடார்காடு, தென்னார்காடு, இன்றைக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதிகளிலும் காஞ்சிபுரத்தையும் சேர்த்து அந்த பெல்ட்டில் சமணர்கள் நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கடுமையாக குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்யணும். சில முக்கியமான இடங்களை, சித்தன்னவாசல், திருமலை, அரவக்குறிச்சி போன்ற இடங்களில், இதில் சிபி ராதாகிருஷ்ணன் கொங்கு பகுதியிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தன்னவாசல், திருமலை, அரவக்குறிச்சி போன்ற இடங்களில் சமணர் வாழ்ந்த தடயங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. சமணப்படுகைகள், சமணத்துறவிகளை நினைவூட்டி கொண்டிருக்கின்றன. அடுத்தவர் முக்கியமான சில இடங்களை சொல்கிறாரு. எப்படி காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜெயின காஞ்சி என்று 3 பகுதிகளாகன்னு சொல்கிறாரு. உண்மையில் அது 4 பகுதிகளாக இருந்தது. சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜெயின காஞ்சி, பௌத்த காஞ்சி என்று 4ஆக இருந்தது. இன்றைக்கு பௌத்த காஞ்சியுடைய எச்சங்கள்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு புத்தருடைய சிலை கிடைத்திருக்கிறது. அதை ஒரு பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்கிறார்கள். இப்போ ஜெயின காஞ்சிக்கு வந்துடுவோம். ஜெயின காஞ்சி என்பது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் பகுதி. இங்கே கச்சபேஸ்வரர் கோவில் இருக்கும். அதன் வழியாக கொஞ்சம் முன்னாடி போய் இடது பக்கம் திரும்பினா உங்களுக்கு இந்த திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரலாம். திருப்பருத்தி குன்றத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஜெயின கோவில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே மகாவீரருக்கும் சந்திரநாத தீர்த்தங்கரருக்கும் கோயில்கள் இருக்கின்றன. எனக்கு முதல்ல இது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த திருப்பருத்தி குன்றம் கோயிலுக்கு நான் பலமுறை சென்று வந்திருக்கிறேன். இதை நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் இந்த விவரங்களெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். அதை பற்றி தீவிரமாக எழுதுகிறார் அப்படிங்கிறதே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம இது பற்றி படித்தவர்களுக்கிடையவே ஒன்றுமே தெரியாது. ஸோ அவருக்கு நிச்சயமாக இதில் ஒரு ஆர்வம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டணும். இங்கு சமயம், கல்வி, சமூகம் சார்ந்த தொண்டுகளை சமணத்துறவிகள் செய்து வந்தனர். கல்வியில் சிறந்த நகரமாக காஞ்சி திகழ்ந்தது. அதெல்லாம் உண்மைதான். திருப்பருத்தி குன்றம் மகாவீரர் கோயில் குறித்த தகவல்களை பல்லன் கோவில் செப்பேடு தருகிறது. அர்க்கா கீர்த்தி என்ற புலவர் தொன்மைசேர் பருத்தி குன்றில் உரைகின்ற திரிலோகநாதனே என்று சமண கோயிலையும் தெய்வத்தையும் பாடுகிறார். இந்த செய்தி எனக்கு புதுசு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை பார்க்குறேன். இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அந்த கோவிலில் இந்த தகவல் எங்கேயும் எழுதி வைக்கப்படலை. ஸோ அது எழுதி வைத்தால் அது நிஜமாகவே நன்றாக இருக்கும். இந்த கோவில் தமிழகத்தில் கட்டட சிற்ப ஓவியக் கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அது உண்மைதான். இது தமிழக கோவில் கலை மரபை பின்பற்றி அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமாக தெரியாது. அதில் நுணுக்கமாக விஷயம் தெரிந்தவர்களுக்கு இது ஒரு சமண கோவில், இது இந்து கோவில் கிடையாது என்பதை கண்டுபிடிப்பதற்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் அவர் பின்னாடி ஒரு ரொம்ப நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் பின்னாடி இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு திருப்ப பின்னாடி நான் போனேன். சமண சமயம் வடபுலத்திலிருந்து வந்திருந்தாலும் சமண கோயில்கள் தமிழகத்தின் கோயில்களை ஒத்திருக்கின்றன அப்படின்னு கரெக்டாக அதை நுணுக்கமாக அதை பிடிச்சிட்டாரு.
ஏன்னா பௌத்த கோவில்கள், பௌத்த விகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவை, பௌத்த சைத்தியங்களும் விகாரங்களும் வேறு மாதிரியாக கட்டப்பட்டவை. ஆனால் சமண கோவில்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து கோவில்களை ஒத்தே கட்டப்பட்டன. வழிபாட்டிலும் தமிழர் மரபும் வழிமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. கரெக்டாக அதையும் சொல்லியிருக்காரு. செஞ்சியில் அமைந்துள்ள சமண மடம் செஞ்சியில் மட்டும் இல்லை, திருமலை அப்படிங்கிற இடத்துல அதையும் அது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. திருப்பான்மலை, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய சமண மடங்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் எல்லாத்த பார்த்திங்கன்னாலும் நம்முடைய இந்து சமய வழிபாடு, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படியே பின்பற்றக்கூடியது போல இருக்குது. சித்தன்னவாசல் போல திருப்பருத்தி குன்றத்திலும் வண்ண ஓவியங்கள் சமணர்களின் கலை ஆர்வத்தை படம் பிடித்து காட்டுகின்றன. இதில் ஒரே ஒரு கமெண்ட் என்ன சொல்லணும்னா, சித்தன்னவாசலில் பாண்டியர் காலத்து ஓவியங்கள் இருக்குது, பெரும்பாலும் போயிடுச்சு. ஏதோ இத்தினூண்டு தான் இருக்குது. ஆனால் வேறு விதத்தில் என்னென்னா, அது நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதான்னு தெரியல. இந்த திருப்பருத்தி குன்றம் கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஆரம்பம் பல்லவர் காலத்தில் அதோடைய பேசிக் இனிஷியல் யூனிட் அங்கே கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அது பெரிய அளவுக்கு மீண்டும் ஏற்றம் பெறுவது எங்கன்னா, விஜயநகர பேரரசு உருவாகி வரும்பொழுது அங்கே விஜயநகர பேரரசில் இருந்த ஒரு தளபதி ஒருவர், அவர் சமணர், அவர் இந்த கோவிலை விரிவாக்கி கட்டுகிறார். அதற்கு பிறகு இது நாயக்கர் காலத்திலும் இது பின்பற்றப்படுகிறது. அப்போ நிறைய ஓவியங்கள் நாயக்கர் பாணி கலை ஓவியங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த ஓவியங்களை பார்த்திங்கன்னா அது பார்த்த உடனே அந்த விவரம் தெரிந்தவர்களுக்கு சொல்ல முடியும் இது எந்த காலத்தை சேர்ந்த ஓவியம்னு. அதை திரும்ப கொஞ்சம் ரீபெயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக அழகாக மேலே சீலிங் விதானத்தில் இருக்கும். அந்த ஓவியங்களை எல்லாம் நீங்கள் இன்றைக்கி அதை சமணர் காலத்துலனா பழங்காலத்து ஓவியம் கிடையாது, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஓவியம். அது ஏற்கனவே இருந்ததன் மேலே வரைந்ததுனால பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. அதில் மகாவீரருடைய கதை இருக்குது, நேமிநாதருடைய கதை இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஆனால் திருப்பருத்தி குன்றம் கோவிலை இதை கேட்டதற்கு பிறகு, நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் எழுதியதை தினமணியில் படித்ததற்கு பிறகு நீங்கள் அதில் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பான்மலை, திருமலை இருக்குது. அப்புறமா சீனாபுரத்தில் இன்றும் பழமையான முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதர் கோவில் மக்கள் பக்தியோடு வழிபாடு நடத்துகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு, கொங்கு வேளிர் மன்னர் விஜயமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர். இவர் உதயணன் வரலாற்றை கூறும் பிருகத் கதா என்னும் காப்பியத்தை தமிழில் பெருங்கதை என்ற பெயரில் எழுதினார். இந்த பெருங்கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இதை இது தமிழில் இன்றைக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. எகைன் நம்ம நேரம் கருதி நான் அதை சுருக்கிக்கிறேன். இது கொங்கு மண்டலத்து இதுதான் அந்த கொங்கு கனெக்ஷன். இங்கே தான் சிபி ராதாகிருஷ்ணனுடைய கொங்கு பின்னணியும் அதை சேர்த்துக்கணும். கொங்கு வேளிர்களுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக நம்ம இந்த பெருங்கதையை சொல்லணும். அதை இங்கே கொங்கு மண்டலத்திலேயே தொன்மைமிக்க விஜயமங்கலத்தில் சமண கோயில் ஒன்றை கட்டினார். இந்த கோவிலை நான் பார்த்தது கிடையாது. நான் இவர் சொல்லியிருக்கிற மற்ற எல்லா கோவிலையும் பார்த்துருக்கேன். நான் இன்னும் விஜயமங்கலம் போனது கிடையாது. இதனால் நிச்சயமாக வரக்கூடிய தினங்களில் போயிடுவேன். இந்த கோவிலில் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் தொண்டு மாற்றியுள்ளார் அந்த கொங்குவேளிர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நேரில் பார்க்க ஆர்வமாக இருக்கிறது. இப்போ பண்டிகைக்கு வராது. தீபாவளியும் சிவராத்திரியும் கூட சமணர்களுக்கு உண்டு என்ற தகவல் வியப்பளிக்கும். தீபாவளியை சமணர்கள் மகாவீரர் வீடு பேர் அடைந்த நாளாக கொண்டாடுறாங்க. இங்கே அது கிருஷ்ணன் நரகாசுரன் கதையாக இருக்கலாம், அல்லது ராமர் அயோத்திக்கு திரும்பிய கதையாக இருக்கலாம். ஆனால் சமணர்களை பொறுத்தவரை அது மகாவீரர் வீடு பேர் அடைந்த நாள். அதே மாதிரி சிவராத்திரி முதல் தீர்த்தங்கரான ரிஷபதேவர் முக்தி அடைந்த நாள் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இரு புண்ணிய தினங்களும் அவர்களின் பண்டிகைகள் ஆகின்றன. தமிழகத்தில் அமைந்துள்ள நூற்றுக்கணக்கான சமண ஆலயங்களில், 10 கணக்கான அப்படின்னு தான் சொல்லணும், நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இல்லை இன்றைக்கி, இவர் பண்டிகைகளும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் நாட்டுக்கு இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன்றைக்கு மகாவீரர் வழங்கிய அகிம்சை முதலான நற்செய்திகள் இன்றைய உலகுக்கு மிகவும் பொருத்தமானவையாகவும் அவசியமானவையும் ஆகும். இப்போ போய் ஈரான்லையும் இஸ்ரேல்லையும் அமெரிக்காலையும் போய் வன்முறை போர்லாம் வேண்டாங்க, சண்டைகள் இல்லாத அகிம்சையான உலகம் அப்படிங்கிறத பற்றி
எங்களுடைய மகாவீரர் சொல்லியிருக்காருன்னா அது யாராவது கேட்க போகிறாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் சொல்கிறத சொல்லிட்டாரு. வன்முறை, போர், சண்டைகள் இல்லாத உலகம் அகிம்சை என்ற கொள்கையின் வழியாக மட்டுமே சாத்தியமாகும். மகாவீரர் தோன்றி இந்த புனித நாளில் அறத்தின் வழியில் வாழ நாமும் உறுதியேற்போம்னு மிக நல்ல கட்டுரை, நல்ல ஒரு முழுமையாக எழுதப்பட்டது. நம்முடைய குடியரசு துணைத் தலைவருடைய ஒரு ஸ்காலர்லி முகத்தை வந்து நம்ம இந்த கட்டுரையில் பார்க்க முடிகிறது. மகாவீர் ஜெயந்தி நாளில் சமணர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.